தமிழுக்கு வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன் அப்டின்னா, பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்துல இருக்கேன். பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 1. இப்போ நான் இங்கிருந்து கோவாக்கு போக போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில், அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னால் இங்கே டெர்மினல் 2 தொடங்கியிருக்காங்க. இந்த டெர்மினல் 2 உலகளவில் ரொம்பவே அழகான விமான நிலையம் அப்படின்னு பெயர் எடுத்திருக்கு. கடந்த ஆண்டு 2023 யுனெஸ்கோ பிரிஸ் வெசாலிஸ் இவங்க வருடம் உலகளவில் இருக்கிற ஒரு புதிய கட்டுமானங்கள், வடிவமைப்புகள் இதெல்லாமே பார்த்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் நம்ம பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 2 இடம்பெற்றிருக்கு. டெர்மினல் 1 இருந்து டெர்மினல் 2க்கு போக பேருந்து வசதிகள் இருக்கு. இப்போ நான் ஆகாஷா ஏர்லைன்ஸில் இங்கிருந்து கோவாக்கு போக போகிறேன். இப்போ நான் போக போகிற விமானம் போயிங் நிறுவனத்தோட 737 மேக்ஸ் 8 ரக விமானம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 180லேருந்து 200 பேர் அந்த அளவுக்கு பயணம் செய்யலாம். ஆகாஷ் ஏர்லைன்ஸுக்கு கடந்த ஆண்டு 2023 ஒரு மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டுச்சு. அதாவது இவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 43 பைலட் தங்களுடைய வேலையை விட்டு கிளம்பிட்டாங்க. அந்த சமயத்தில் நிறைய விமானங்கள் தாமதமாக வந்தது, ரத்து செய்யப்பட்டது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவங்க சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலைமையை மாற்றி இவங்க சரியாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் ஆச்சு. செக்-இன் எல்லாமே முடிச்சாச்சு. நான் இப்போ கேட்டு கிட்ட வந்திருக்கேன். கரெக்டாக ஒரு 8:50க்கு வந்துட்டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஃப்ளைட்டு வந்துட்டு 9:40க்கு. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற வசதிகள், அவங்க என்னென்ன சேவை கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளைட் ஏற இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், ஏர்பஸ் A320 ரக விமானங்கள், இண்டிகோ உடையது, கோ ஏரோடையது வந்துட்டு இன்ஜினில் ஏற்பட்டிருந்த சில தொழில்நுட்ப கோளாறுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேண்டிங் கியரில் இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக இங்கே ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய விமானங்கள் இருக்குது இந்த மாதிரி. இண்டிகோவில் மட்டும் கிட்டத்தட்ட 40க்கும் மேலான இந்த ஏர்பஸ் A320 ரக விமானங்கள் இன்ஜின் தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனையால் தரையிறக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை வருங்காலங்களில் அதிகரிக்கக்கூடும். முறையான பரிசோதனைக்கு பிறகு தான் இந்த விமானங்கள் இயக்கப்படும் அப்படின்னு இண்டிகோ அறிவிச்சிருக்காங்க. Hello sir, good morning. எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் வந்துட்டு விண்டோ சீட்டை கேட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குங்க. மற்ற சீட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் டோர் வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்க. ऊपर बने पैनल से नीचे आ जाएंगे. कुर्सी पर बैठे रहें. अपना board this Boeing 737 Max aircraft. To fasten your seatbelt, insert the metal tip into the buckle. Adjust it by pulling.
அமெரிக்காவில் அலாஸ்கா ஏர்லைன்ஸில் இருக்கிற ஒரு போயிங் 737 ரக விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில் 16 அடி உயரத்தில் இருக்கும்போது எமர்ஜென்சி டோர் ஒரு தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனையால் கழண்டு வந்தது. இதை ஒரு அவசர நிலையை அறிவித்து உடனடியாக வந்துட்டு இந்த விமானத்தை தரையிறக்குனாங்க. இது நடந்தது கடந்த ஜனவரி மாதம். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது இந்த செய்தி. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற டிஜிசிஏ இந்த ரக விமானங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதில் முக்கியமாக 3 ஏர்லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆகாஷ் ஏர், இன்னொன்று ஸ்பைஸ் ஜெட், அதுக்கப்புறம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். பரிசோதனைக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைகள் வந்துட்டு இந்தியாவில் இந்த ரக விமானங்களில் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு விமானத்தில் இப்போ நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். லோ காஸ்ட் ஏவியேஷனில் விமானத்துக்குள்ளே நம்ம ஃபுட் எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அது வேணுன்றப்ப அதை எடுத்துக்கலாம். அதுக்கான வசதிகள் அவங்க வச்சுருக்காங்க. லோ காஸ்ட் ஏவியேஷனில் இந்தியாவில் இண்டிகோக்கு அடுத்தபடியாக இந்த ஆகாஷ் ஏர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கோவாவில், அதாவது வடக்கு பகுதியில் இருக்கிற மோப்பா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம். டைம் இப்போ வந்துட்டு கரெக்டாக 10:50 ஆகுது. சரியான நேரத்தில் வந்திருக்காங்க. அங்கே எடுக்கும்போதும் வந்துட்டு சரியான நேரம் தான், 9:40. கரெக்டாக 1 ஹவர்லேயே வந்துட்டோம். இந்த கோவா விமான நிலையத்திலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோவாவில் இருக்கிற அந்த கேசினோஸுக்கான டிக்கெட்ஸை வந்துட்டு இங்கே விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த மோப்பா சர்வதேச விமான நிலையத்துக்கு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கே வெளியில் வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு நிறைய டாக்ஸிஸ் எல்லாமே இருக்கும் கோவாக்குள்ளே போக்குறதுக்கு. இது வந்துட்டு வடக்கு பகுதியில் இருக்குது இந்த மோப்பா சர்வதேச விமான நிலையம். அண்ட் தெற்கு பகுதியிலையும் ஒரு விமான நிலையம் இருக்குது. அது வந்து தாபோலிம் விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு சர்வதேச விமான நிலையம் தான். மனோகர் பாரிக்கர் முன்னாள் முதன்மை அமைச்சர் கோவாக்கு, அவருடைய பேரில் தான் வந்துட்டு இந்த விமான நிலையம் வந்துட்டு இயங்கிட்டு இருக்குது. அவர் இறந்துட்டாரு. இப்போது அவரோட பேரில் வந்துட்டு இந்த விமான நிலையம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு இவங்க தொடங்கியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சின்ன விமான நிலையம் தான் இது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் கோவாக்கு போயிட்டு கோவாலேருந்து தெற்கு பகுதியில் இருக்கிற தாபோலிம் விமான நிலையத்திலேருந்து பெங்களூர் போவேன். அதை இன்னொரு காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க.